ஓம் கங்கணபதியே நமக, குரு தேவாய நமக, குரு வாழ்க, குருவே துணை. இந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய காத்திருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்குரிய கிரகநிலைகளை இப்போது பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமாகிய கன்னியில் கேதுவும், 9ஆம் இடமாகிய கும்பத்தில் சனி பகவானும், 10ஆம் இடத்தில் ராகுவும் சந்திரனும், 11ஆம் இடத்தில் செவ்வாயும், 12ஆம் இடத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களும் இந்த மாத கிரகநிலைகளாக உங்கள் ராசிக்கு அமைந்திருக்கின்றன. இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாகிய புதனும் உங்கள் ராசிக்கு 12லேயே இந்த மாத துவக்கத்தில் இருக்கிறதுனால இந்த மாத துவக்கத்தில் கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சல்களும் சிரமங்களும் செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதனாகிய புதன் உங்கள் ராசியில் ஆட்சியாக போவதால் எல்லா காரியங்களிலுமே வெற்றி உண்டாகும். ஜூன் மாதம் ஒரு 13 தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு நல்ல பலன்கள் உருவாக ஆரம்பிக்கும். அதுவரை கொஞ்சம் அலைச்சல்கள், பண விரயங்கள் இருக்கலாம். தேவையில்லாத செலவுகள் மற்றும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால வீடு சம்பந்தமான விஷயங்கள், வண்டி சம்பந்தமான, வாகன சம்பந்தமான விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். 9ஆம் இடத்துல உங்களுடைய பாக்கியாதிபதியான சனி பகவான் ஆட்சியாகவே இருக்கிறதுனால எல்லா விதமான தெய்வ அனுகிரகங்களும், எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் தப்பிக்கக்கூடிய மன வலிமை, உடல் வலிமை இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய தெய்வ வழிபாடுகள் முழுமையாக உங்களுக்கு கை கொடுக்கும். தந்தை வழி உறவினர்கள் அல்லது தந்தை மூலமாக சிறு சிறு ஆதரவுகள் கிடைக்கலாம். நண்பர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கூட செலவு எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வருமானங்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு முழுமையான ஆதரவு தந்து உங்களுக்கு உதவுவார்கள். பிள்ளைகள் நன்றாக படித்து மேற்படிப்புகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். இருந்தாலும் ஒரு பள்ளி கல்வியை முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த குரூப் எடுக்கிறது அப்படிங்கிறதுல சற்று தடுமாற்றம் ஏற்படலாம். எடுத்த குரூப் சரிதானா அப்படிங்கிற ஒரு தயக்கம், ஒரு பதட்டம் ஏற்படலாம். இது போன்ற ஒரு நிலை மிதுன ராசி மாணவர்களுக்கு இருக்கும். மனம் கம்பீரமாக இருக்கும். தெய்வ வழிபாடுகள் மீது அதிகமான ஆர்வம் உண்டாகும். நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுகள் எல்லாமே சக்சஸ் ஆகும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் தினமும் அருகில் உள்ள ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் அந்த சுவாமியை வணங்கிட்டு அதுக்கப்புறமா அன்றைய நாளை நீங்கள் தொடங்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உள்ள எல்லா நாட்களுமே நல்லபடியான ஒரு நாளாக அமையும். உங்களுடைய காரியங்கள் எல்லாமே சேமாகும். மாத தொடக்கத்தில் 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த பலன்கள் எல்லாம் இப்படி அமையுது. 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சியாகவே இருக்கிறதுனால தொழில் ரீதியான நன்மைகள், லாபங்கள் அதிகப்படியாகவே இருக்கும். வேலையில் முன்னேற்றம் உண்டாகும். வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்கும். ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு தொழில் மேன்மை, பொருளாதார உயர்வு இந்த மாதத்தில் உண்டு. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தொழிலில் விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் யாரையும் நம்பி பணம் கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. இந்த மாதத்தில் நீங்கள் தெய்வ வழிபாடுகளை அதிகமாக செய்வதன் மூலம் மிக மிக நல்ல பலன்களையும், திருப்திகரமான ஒரு நல்ல வாழ்க்கையையும், பொருளாதாரத்தையும் நீங்கள் பெற முடியும். இந்த பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய பிறப்பு ஜாதகப்படி உள்ள கிரக தசா அமைப்புகளின் படிதான் உங்களுடைய வாழ்க்கையில் 100% பலன்கள் நடந்து கொண்டிருக்கும். அப்படி தசாபுத்திகளின் அடிப்படையில் பலன்கள் நடந்தாலும் கூட எல்லோருக்கும் ஒரே விதமான பலன்கள் நடக்காது. ஒருவருக்கு சனி திசை நடக்குதுன்னா அதே சனி திசை இன்னொருவருக்கு வேற மாதிரி தான் வேலை செய்யும். ஏன்னா அவங்களுடைய ஜாதகப்படி சனி பகவான் வேற இடத்துல, வேற ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது தசாபுத்தி பலன்கள் அப்படின்றது கூட பொதுவான முறையில் நம்ம சொல்ல முடியாது. இது உண்மை. இந்த மாதத்தில் சில பலன்கள் உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் கூட உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த பலன்கள் எல்லாமே நல்லபடியாகவும் நேர்மறையாகவுமே நடக்கும். காரிய சித்தி எல்லா வகையிலுமே கிடைக்கும். இது ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் மட்டுமே.
உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சம்பந்தமான கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.